Hi, welcome to a2zknowledge.com. This video is in language Tamil. If you want to same in English, you can find the link in the description box of this video. Okay, so இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா Amazon Redshift. ஸோ எல்லாருக்கும் தெரியும் AWS அப்படிங்கிறது ஒரு கிளவுட் செல்லர். ஸோ எல்லா சர்வீசஸையும் வெப் சர்வீஸா கொடுக்குற ஒரு ஆள். கூகுள் கிளவுட் இருக்கு, AWS இருக்கு, நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் அமேசான் வெப் சர்வீஸ் வந்து லீடிங். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் ஆகட்டும், இல்லை ஒரு நெட்வொர்க் ஆகட்டும், எல்லாத்தையுமே ஆஸ் அ சர்வீஸாக நமக்கு கொடுக்குறாங்க. என்னென்னலாம் ஃபிசிக்கல் சாஃப்ட்வேர்ஸ், ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்ஸ் நம்ம மிஷின்ல இன்னைக்கு ஓடுதோ அது அத்தனையுமே வந்து AWSல ஆஸ் அ சர்வீஸாக கொடுப்பாங்க. ஸோ அமேசான் வந்து எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து டேட்டா வேர்ஹவுஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் வந்து அமேசான் ரெட்ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அமேசான் பொறுத்த வரைக்கும் எல்லாமே விர்ச்சுவல். ஸோ உங்களுக்கு கிளவுட்னா என்ன, அமேசான்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா வாட் இஸ் கிளவுட், அமேசான்னா என்ன, எல்லா வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. ஸோ அமேசான் பற்றியும் அதில் இருக்கிற சில கிளவுட் பேசிக் சர்வீசஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தே கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அமேசான் ரெட்ஷிஃப்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அமேசான் ரெட்ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் ப்ரொவைடட் பை அமேசான். சரி, டேட்டா வேர்ஹவுஸ்னா என்ன? டேட்டா வேர்ஹவுஸ் அப்படின்னா ஓகே, டேட்டா பேஸ் ஒன்று இருக்கு, அது என்ன டேட்டா வேர்ஹவுஸ். டேட்டா பேஸ் இஸ் அ பிளேஸ் நீங்க எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ் மேல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் பண்றீங்க, இல்ல வந்துட்டு நான் சம் ஆஃப் பண்றேன், ஒரு அக்ரிகேஷன் பண்ணாவே அது வேர்ஹவுஸ் தான். ஸோ வேர்ஹவுஸ் இஸ் அ வெரி பிக் கான்செப்ட். பட் நான் ஒரு சின்ன ஒரு அக்ரிகேஷன் பண்ணா கூட ஐ கேன் சே அது ஒரு வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வந்து டேட்டாபேஸ் மேலேயே பண்ணலாமே. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து MySQL ஆகட்டும், ஆரக்கிள் ஆகட்டும், இல்லை மைக்ரோசாஃப்டோட SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் எல்லா மேலேயே அது மேலேயே பண்ணலாம். பட் இதுக்குன்னு சில தனி டூல்ஸ் இருக்கு, டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ். அதை நம்மளோட டேட்டாபேஸ் மேலேயோ இல்லை நம்மளோட ஃபைல் சிஸ்டம் மேலேயோ வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் வரும், டேட்டாபேஸ்க்கும் ஃபைல் சிஸ்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நீங்க வந்து இப்போ திடீர்னு ஃபைல் சிஸ்டத்தை ஏன் உள்ள எடுக்கிறீங்க? ஸோ ஃபைல் சிஸ்டமும் ஒரு ஸ்டோரேஜ் தான், டேட்டாபேஸும் ஒரு ஸ்டோரேஜ் தான். ஸோ ஃபைல் சிஸ்டம் விசஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். உங்களுக்காக நான் அதையும் அந்த லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை பார்த்துட்டு கூட வாங்க, அது ஜஸ்ட் ஸ்மால் வீடியோ தான். ஸோ நம்ம வந்து டேட்டா எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கோ அது மேல டேட்டாபேஸ் ஆகட்டும், இல்லை ஃபைல் சிஸ்டம் ஆகட்டும், அது மேல இந்த மாதிரி வேர்ஹவுஸ் சிஸ்டமை கொண்டு போய் வைப்போம். ஸோ வச்சு ஸ்டோர் ஆன டேட்டாவை வேர்ஹவுஸ் பண்ணி எடுப்போம். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஸ்கீமா கொடுத்து வேர்ஹவுஸ் பண்ணுவோம். நான் திருப்பி சொன்ன மாதிரி தான், இது டேட்டாபேஸே பண்ணுமே நீங்க கேட்கலாம். அங்கேயும் நான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம், நான் டேபிள் கிரியேட் பண்ணலாம், அதுல வந்து பண்ணலாம், ஸ்டில் நீங்க அதுலயும் பண்ணலாம். பட் அதுக்கு எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கேலபிலிட்டியோ இல்லை வந்து ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிடேஷன் எல்லாமே வந்து இல்லாம நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ் இருக்கு. அந்த டேட்டா வேர்ஹவுஸ் டூல்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட டேட்டாபேஸ் மேலேயே வச்சு கூட பண்ணலாம், இல்லை நம்ம ஃபைல் சிஸ்டம் மேலே கூட வச்சு பண்ணலாம். ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், டேட்டாபேஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா some data warehouse come with the database also. database ஓட சேர்ந்தே வரும் சில டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே, அமேசான் ரெட்ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமேசான் ரெட்ஷிஃப்ட் இட் ஆல்சோ ஹேஸ் அ டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கும். அதுலயே எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். இது அண்டர்லேயிங்கா இது ஒரு ஃபைல் சிஸ்டத்தை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அமேசானோட ஃபைல் சிஸ்டம் S3ன்னு சொல்லுவோம். நீங்க உங்க விண்டோஸ்ல NTFSன்னு ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ நான் சொன்னேன் இல்லையா, டேட்டாவை நீங்க ஃபைல் சிஸ்டம்ல வச்சு கூட டேட்டா வேர்ஹவுஸ் மூலியமா எடுத்து நீங்க ஸ்கீமா டேபிள்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அமேசான் ரெட்ஷிஃப்ட் வந்து நீங்க அதுலயே டேட்டா ஸ்டோர் பண்ணலாம். இட்ஸ் கம்ஸ் லைக் அ டேட்டாபேஸ். இல்ல ஃபைல் சிஸ்டம்ல இருந்து கூட டேட்டாவை எடுத்து நீங்க லோட் பண்ணி யூ கேன் கிரியேட் ஸ்ட்ரக்சர், ஸ்கீமா அண்ட் யூ கேன் டு டேட்டா வேர்ஹவுஸ். அதே மாதிரி அமேசான் ரெட்ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஹைலி ஸ்கேலபிள். அது என்ன ஸ்கேலபிள்னு சொல்றீங்க? அமேசான் ரெட்ஷிஃப்ட் வந்து ஒரு கிளஸ்டர்ங்க, அது ஒரு மிஷின் கிடையாது. ஸோ குரூப் ஆஃப் மிஷின்ஸ், நீங்க டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங்கா தான் இருக்கும். ஸோ நான் ஒரு கொரியை ரன் பண்ணேன்னா அந்த கொரி டிஸ்ட்ரிபியூட்டடா ரன் ஆகணும். எல்லா கொரியும் ஒரே மிஷின்ல ரன் ஆச்சுன்னு வைங்களேன், ஸோ உங்களுக்கு பேரலிசம் கிடைக்காது, அந்த மிஷினுக்கு ஓவர்லோட் ஆகும். இது வந்து ரெட்ஷிஃப்ட்ங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா வேர்ஹவுஸ் சிஸ்டம். ஸோ நீங்க கொடுக்குற டேட்டாவும் டிஸ்ட்ரிபியூட்டடா தான் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டடா ஸ்டோர் ஆயிடும். 1 GB டேட்டா கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் மிஷின்ல கொஞ்சம் டேட்டா, செகண்ட் மிஷின்ல கொஞ்சம் டேட்டான்னு பிரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்க ஒரு கொரி எழுதினாலும் பேரலா தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு டைம் வந்து ஃபாஸ்டா கம்ப்ளீட் ஆகி முடியும். ஸோ ரெட்ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கிளஸ்டர். இதோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி ரெட்ஷிஃப்ட் கிளஸ்டர் கிரியேட் பண்றது அமேசான்லன்னு சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு காமிப்பேன் அதுல கிளஸ்டர்ல எத்தனை நோடு வேணும்லாம் கேட்கும். நான் 1 நோடு வச்சு தான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி டெமோ பண்ணி காமிப்பேன். பிகாஸ் அமேசான் ரெட்ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகின் வாங்கினோடனே ஒரு 2 மாசத்துக்கு தான் ஃப்ரீ, அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது நீங்க அவங்களோட பில்லிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல நீங்க பார்க்கலாம். மேபி இப்போ 2 months மேபி லேட்டர் வந்து சேஞ்ச் ஆகலாம்.
அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எல்லா லீடிங் கம்பெனிஸும் டேட்டா வேர்ஹவுஸ்க்கு ரெட்ஷிஃப்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து அது கிளவுட் ஆஸ் சர்வீஸா இருக்கு, கிளவுட்ல இருக்கு. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அமேசானோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்ஷிஃப்ட்ல என்ன அமேசான் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இட்ஸ் அ டேட்டா வேர்ஹவுஸ் காம்பனன்ட், ஹைலி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்கேலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலபிள்னா என்னன்னா, திரும்ப சொல்றேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, இப்போ 10 நோடு இருக்கு, நான் திரும்ப ஒரு 4 நோடு ஆட் பண்ணணும், என்னோட ரிசோர்ஸ் தாங்கல அப்படின்னா நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ ஹைலி ஸ்கேலபிள், the cluster is highly scalable. நீங்க எவ்வளவு நோட் வேணா ஆட் பண்ணலாம். இது வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ்ல டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி இது 10,000 நோடு இல்ல 1000 நோடு இல்ல 100 நோடுக்கு மேல நீங்க ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. எவ்வளவு டேட்டா வருதோ அவ்வளோத்தையும் நீங்க ஸ்கேல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்க எவ்வளவு ரெட்ஷிஃப்ட் யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு மட்டும் பே பண்ணா போதும். யூ டோன்ட் வாண்ட் டு பே ஃபார் எனிதிங் எல்ஸ். ஏன்னா கிளவுட்னாவே பே ஃபார் வாட் யூ யூஸ் தானே. ஸோ ரெட்ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது டேட்டா வேர்ஹவுஸ்னு சொன்னீங்க, டேட்டா பேஸ்ல இருந்து எடுக்கும் இல்ல வந்து ஃபைல் சிஸ்டத்துல இருந்து எடுக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி அமேசான் ரெட்ஷிஃப்ட் இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ், இல்ல நீங்க S3 ஃபைல் சிஸ்டம்ல இருந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அமேசான் வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் பண்ற ஒரே ஃபைல் சிஸ்டம் S3 தான், வேற எந்த ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணாது. ஸோ S3ல நீங்க முதல்ல லோட் பண்ணணும், அங்கிருந்து நம்ம ரெட்ஷிஃப்ட்க்கு அனுப்பணும் டேட்டாவை. ஸோ அப்ளிகேஷன்ல இருந்து வரும்பொழுதே நீங்க S3ல போட்டுட்டு இருக்கலாம். என் வெப்சைட்ல இருந்து வர டேட்டாவை அப்படியே நான் S3ல போட்டு அதை எடுத்து நான் திரும்ப வந்து நான் என்ன பண்ணலாம்னா ரெட்ஷிஃப்ட்ல போடலாம். இல்ல நீங்க டைரக்டாவே ரெட்ஷிஃப்ட்க்குள்ள நீங்க இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன கொரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு யூஸ் பண்ற கொரி லாங்குவேஜ் வந்து இங்கேயும் SQL தான் யூஸ் பண்ணுவீங்க. SQLனு சொல்லலாம் இல்ல SQL. மோஸ்ட் ஆஃப் த டேட்டா வேர்ஹவுஸ் காம்பனன்ட் இன் மார்க்கெட் என்ன யூஸ் பண்ணணும்னா SQL தான் யூஸ் பண்ணும். ஸோ நிறைய நமக்கு எல்லா SQLும் பாத்தீங்கன்னா MySQL டேட்டாபேஸ் மேல இருக்கிற SQL ஆகட்டும், இல்ல Oracle டேட்டாபேஸ் மேல இருக்கிற SQL ஆகட்டும், இல்ல மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் மேனேஜ்மெண்ட் மேல இருக்கிற SQL ஆகட்டும், இல்ல இந்த மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ் ஆன ரெட்ஷிஃப்ட் மேல இருக்கிற SQL ஆகட்டும், எல்லாமே வந்து சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா 20% 30% சின்டாக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இது அத்தனையுமே SQL 92 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. SQL 92 பேஸ், இது எல்லா SQLுக்கும் அது பேஸ் SQL 92. அதுல இருந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க ஆல்ரெடி RDBMSல வர்க் பண்ணி இருந்து ரெட்ஷிஃப்ட்க்கு வரும்போது சில SQL சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம், கண்ணெதிர நீங்க பார்க்கலாம். சோ அதெல்லாமே எப்பவுமே இருக்க தான் செய்யும், மாறிட்டே இருக்கும். நீங்க MySQL இருந்து Oracle போனாவே அந்த டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? சோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். பட் இங்க பியூரா SQL தான். சோ நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், சேம் ஸ்கீமா எல்லாமே. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெட்ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் அது ஸ்டோர் எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோ வைஸ் ஸ்டோர் பண்ணாம காலம் வைஸ் ஸ்டோர் பண்ணும். இத காலமினர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலா RDBMS எல்லாமே ஆகட்டும், இல்ல எக்ஸிஸ்டிங் டேட்டா வேர்ஹவுஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஆகட்டும், எல்லாமே வந்து ரோ ஓரியன்டட் ஸ்டோரேஜ். இது வந்து டேட்டா மாடல்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி டேட்டாவை எப்படி உள்வாங்குது அப்படிங்கிறது தான் டேட்டா மாடல். உங்க எல்லாருக்கும் ஜஸ்ட் அவுட் ஆஃப் டாபிக் போறேன். ஜாவா தெரிஞ்சிருந்ததுன்னா அதுல மேப்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். கலெக்ஷன்ல மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹேஷ் மேப், ட்ரீ மேப்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மேப்புக்கு டேட்டா எப்படி தெரியுங்களா அனுப்பணும், கீ வேல்யூ பேரா அனுப்பணும், இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணாது. அது அதோட டேட்டா மாடல். அப்படி வந்தாதான் அதோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் RDBMSக்கு பொறுத்த வரைக்கும், எக்ஸிஸ்டிங் டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்சர்ட் பண்ற டேட்டா எப்படி இருக்கணும்னா ரோ ஓரியன்டட், அதாவது ரோ காலமா இருக்கணும். சோ எல்லாமே ரோ வைஸ் ஸ்டோர் ஆகும். பட் ரெட்ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் காலம்னர் டேட்டா ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாமே வந்து காலம் வைஸ் தான் ஸ்டோர் ஆகும். சோ தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அக்ரிகேஷன் போடுறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த அக்ரிகேஷன் எங்க ஓடுது, ஒரே ஒரு காலம் மேல தான் ஓடுது. ஆனா இது என்ன பண்ணும்னா, இதே நான் RDBMS இருந்ததுன்னு வைங்களேன், அது என்டையர் ரோவையும் பார்க்கும். இப்போ 1, என் பேர் கௌதம், அமௌண்ட் வந்து 100ன்னு போடுறேன்னு வைங்களேன், அது 1 கௌதம் 100 மூணையும் பார்த்துட்டு அதுலதான் கடைசி காலம் அமௌண்ட்னு அப்படி பார்க்கும். ஸோ இது இட் வில் டேக் டைம். இதே காலம்னர் ஸ்டோரேஜா இருந்ததுன்னா அது டைரக்டா அந்த பர்டிகுலர் காலம்க்கு தான் போகும். ஏன்னா ஸ்டோரேஜே உங்களுக்கு காலமா தான் ஸ்டோர் ஆகும். ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ an எக்ஸாம்பிள். இங்க பாத்தீங்கன்னா ஜெனரலா RDBMSல ஓகே 1, கௌதம், 100 அப்படின்னு இருக்கு. இது வந்து சீரியல் நம்பர், இது வந்து நேம், இது வந்து அமௌண்ட். சோ இப்போ காலம் லெவல் அக்ரிகேஷன் நீங்க பண்றீங்க, இல்ல காலம் லெவல் ஆபரேஷன் ஏதாவது பண்றீங்க, மேக்ஸிமம் நம்ம பண்றது எல்லாமே காலம் லெவல் ஆபரேஷனா தான் இருக்கும். அது என்ன பண்ணும், இப்போ அமௌண்ட்டை மட்டும் தான் நான் சம் பண்ணணும்னாலும் இது என்டையர் ரோவையும் கன்சிடர் பண்ணி அதுல இது அமௌண்ட் எடுக்கும். இது காலம் வைஸ் ஸ்டோரேஜ் எப்படி தெரியுங்களா ஸ்டோர் ஆகும், இன்டர்னலா உங்க டேட்டாபேஸ்க்குள்ள இது வந்து இப்படி ஸ்டோர் ஆகும், ஓகேங்களா? இது இப்படி ஸ்டோர் ஆகும், ஒரே இதா ஸ்டோர் ஆகும், இப்படியே ஸ்டோர் ஆகும். காலம் வைஸ் எப்படி ஸ்டோர் ஆகும்னா, இப்ப சீரியல் நம்பர் 1, 2, 3 இது அப்படியே ஒன்னு ஸ்டோர் ஆகும். அடுத்து நேம், இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கௌதம் சம்திங் ABC XYZ இப்படி ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் அமௌண்ட், இது வந்து இப்போ 100, 500,
some 1000 இப்படி ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நான் ஒரு query ட்ரிகர் பண்ணேன்னா அது டைரக்டா இந்த காலம்க்கு மட்டும் தான் போகும், இது ரெண்டுக்கு போக தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு காலம்னர் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ரெடியூஸ் அன்யூஸ் ரீட், சாரி unnecessary ரீட். ஸோ இது எனக்கு வந்து ஏன் நான் தேவையில்லாதெல்லாம் நான் ஏன் ரீட் பண்ணணும்? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ திஸ். ஸோ காலம்னர் ஸ்டோர் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் குவைட் பிக் கான்செப்ட். நான் அது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லணுமோ அவ்வளோ ஈஸியாக நான் வந்து குறைச்சா ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இன் ஃபியூச்சர் மேபி இன் ஃபியூச்சர் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிட்டே இருக்கலாம். நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணுவேன், வாட் இஸ் காலம்னர் டேட்டா ஸ்டோர், அது ரோ ஓரியன்டட் டேட்டா ஸ்டோரை விட காலம்னர் எப்படி டிஃபரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஓரியன்டட் ஸ்டோர்னா என்னன்னு தெரியணும். நீங்கள் நார்மலாக இது நாள் வரைக்கும் RDBMSல பார்த்துட்டு இருக்கிற டேட்டா மாடல் ரோ ஓரியன்டட் டேட்டா மாடல். ஸோ காலம்னர் டேட்டா மாடல் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் ஆக்சஸ் இருக்கும். அப்கமிங் இப்போ நிறைய டேட்டா வேர்ஹவுஸ் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலம்னர் ஸ்டோரா தான் வந்துட்டு இருக்கு. நிறைய டேட்டா வேர்ஹவுஸ், நம்ம பிக் டேட்டால கூட நிறைய டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கு. ஹைவே இம்பாலான்னு நிறைய சொல்லுவாங்க, அதுவும் ரெட்ஷிஃப்ட் மாதிரி தான். பட் அது எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு they are trying to give new upcoming data warehouse எல்லாத்தையுமே காலம்னர் ஸ்டோரா they are trying to change. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கிரேட் அட்வான்டேஜ் அமேசான் ரெட்ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதனோட அடுத்த வீடியோல ஐ வில் டீச் யூ இதை ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணி அந்த கிளஸ்டர் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணி நான் ஒரு SQL போடுறது, ஒரு டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்களோட பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கும். ஸோ ஜஸ்ட் பாருங்க, என்ஜாய்.